பல்வேறு நாடுகளுக்கு சென்று வயிற்று பிழைப்புக்கு வழிதேடியதன் விளைவில் சொந்த தாய்மொழியாகிய ஹீப்ரு மொழியை மறந்து போனார்கள். எனவே ஹீப்ரு தெரியல. இன்றைக்கும் யூதர்களில் பாதிக்கு மேற்பட்டவர்கள் அமெரிக்காவிலே தான் வாழ்கிறார். எனவே இப்படி வெளிநாடுகளில் வாழ்ந்தவர்களுக்கு பரவலாக ஆங்கிலம் தெரிந்ததனால் நாடு கிடைத்த அடுத்த நிமிடமே ஆட்சி மொழியாக ஆங்கிலத்தை வைப்பது, நீதிமன்ற மொழியாக ஆங்கிலத்தை வைப்பது, கல்வி மொழியாக ஆங்கிலத்தை ஏற்பது என்று முடிவெடுத்தார். அப்போது மோசே என்கிற ஒரு யூதன் யூத மக்களை ஒன்றாக திரட்டி போர் குரல் கொடுத்தார். எப்படிப்பட்ட முடிவு! ஆதி வேதம் என்று பேசப்படுகிற ஓல்டு டெஸ்டமென்ட், பழைய ஏற்பாடு வழங்கியவர்கள் யூதர்கள். உலகத்துக்கே 10 கமாண்ட்மெண்ட்ஸ் என்கின்ற 10 கட்டளைகளை மோசஸ் வழங்கினானே, அப்படி வாழ்கிறது வழங்கியது யூத மொழியிலே தான், ஹீப்ரு மொழியிலே தான். உலகத்தின் தொன்மையான மொழியாகிய ஹீப்ரு மொழியை நாம் மறப்பதால், அந்நிய மொழியை ஆட்சி மொழியாக ஏற்பதால் யூதர்களை திரட்டினான். உறங்கிக் கொண்டிருந்த மொழி உணர்வை அவன் உசுப்பினான். விளைவு என்ன ஆயிற்று தெரியுமா? செத்துக் கொண்டிருந்த ஹீப்ரு மொழியை உயிர்ப்பிக்கும் செயலில் அறிஞர்கள் ஈடுபட்டார்கள். இன்று என்ன நிலைமை தெரியுமா? இஸ்ரேலின் மருத்துவம் ஹீப்ரு மொழியில் தான், பொறியியல் ஹீப்ரு மொழியில் தான், சட்டம் ஹீப்ரு மொழியில் தான், கலை அறிவியல் ஹீப்ரு மொழியில் தான், ஆட்சி மொழி ஹீப்ருவில் தான், நீதி நிர்வாகம் ஹீப்ருவில் தான். செத்துப்போன மொழிக்கு மறுவாழ்வை கொடுக்க முடிந்தது என்றால் அவர்கள் தாயை பற்றி. இப்பொழுது 3 மொழி சொன்னேன், எஞ்சி இருப்பது 3. சீன மொழி. தமிழை போல் 2000 ஆண்டுகளாக இடையறாமல் மக்கள் நாவில் நடந்துகின்ற உயிர்ப்புள்ள ஒரு மொழி சீன மொழி. எனவே சீன மொழி இன்று வாழ்கிறது. அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தால் 2 மொழிகள், வடக்கே சமஸ்கிருதம், தெற்கே தமிழ். சமஸ்கிருதம் it is also a dead language. அதுவும் செத்து போன மொழிதான். இன்றைக்கு சமஸ்கிருதத்தை யாரும் பேசுவது கிடையாது. சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய அறிவு செல்வத்தில் ஈடுபாடு கொண்டு மேக்ஸ் முல்லர் என்கின்ற ஜெர்மானிய பேரறிஞர் இந்தியாவுக்கு வந்து அன்றைக்கு நம்மை ஆண்டு கொண்டிருந்த கிழக்கிந்திய கம்பெனி தந்த மானியத்தை வைத்துக் கொண்டு சகலவிதமான சமஸ்கிருத ஏடுகளை புரட்டி சமஸ்கிருதத்தின் ஆழம் கண்டு சிலிர்த்து உலகம் முழுவதற்கும் அதை கொண்டு போய் சேர்த்தவன் மேக்ஸ் முல்லர் தான். மேக்ஸ் முல்லர் இல்லை என்றால் உலகம் சமஸ்கிருதத்தை கொண்டாடி இருக்கிறது. அப்பேற்பட்ட சமஸ்கிருதம் சென்று போனது. ஏன்? இவர்களாகவே சாதித்தார்கள். சமஸ்கிருதம் தேவ பாஷை, அது வானத்தில் உள்ள தெய்வங்கள் மட்டும்தான் பேச வேண்டிய பாஷை. நரர்கள் பேசி அதனுடைய தூய்மையை கெடுக்கக்கூடாது என்று சொன்னார்கள். மனிதர்கள் பேசக்கூடாது என்று சொன்னார்கள். அதை வானத்திற்கே அனுப்பி வைத்துவிட்டார்கள். இப்பொழுது சமஸ்கிருதம் பேச்சு மொழியாக இல்லை. தமிழ் ஒன்றுதான் இன்றைக்கு இருக்கிறது. நாளை தமிழும் பேச்சு மொழியாக இருக்க போவதில்லை. நிரம்ப வருத்தத்தோடு நான் சொல்கிறேன், தமிழும் பேச்சு மொழியாக இருக்க போவதில்லை. நாம் இன்று தமிழா பேசுகிறோம். டுமாரோ ஈவினிங் 5 o'clock பீச்சில் மீட் பண்ணுவோம். இதுதானே நாம் இன்று பேசுகிற தமிழ். டுமாரோ ஈவினிங் 5 o'clock பீச் மீட், அனைத்தும் ஆங்கில சொற்கள். பண்ணணும். ஒரு கொச்சை சொல்லை சேர்த்து தமிழ் பேசுகிறோமே, தமிழ் வாழலாம். 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சங்க இலக்கியங்களை இன்றைக்கு யார் புரட்டி பார்க்கிறோம்? கேட்டால் சொல்லுவார்கள், தமிழ் படித்தால் சோறு கிடைக்குமா? நாய்க்கு கூட தான் சோறு கிடைக்கிறது. சோறுதான் வாழ்வு என்றால் நாய்க்கு எனக்கு என்ன வேறுபாடு? நண்பர்களை, சோற்றுக்காக ஆங்கிலம் படியுங்கள், சோற்றுக்காக பிரெஞ்சு படியுங்கள், ஜெர்மன் படியுங்கள், எந்த மொழியை வேண்டுமானாலும் படியுங்கள். ஆனால் உங்கள் பண்பாட்டு பாரம்பரிய வேர்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் தாய்மொழியாகிய தமிழை தவிர வேறு வழியே கிடையாது. என்னுடைய பண்பாடு எனக்கு தெரிய வேண்டும். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். 600 கோடி மக்கள் இருக்கிறார்கள் உலகத்தில். 600 கோடி மக்களில் நாம் யார்?
எனக்குள்ள அடையாளம், எனக்குள்ள அங்கீகாரம். எது என் முகம், எது என் முகவரி? கடலில் கலந்துவிட்ட நீர் எந்த துளி தனித்துவத்தோடு தன்னை அடையாளப்படுத்த முடியும்? தனித்தனியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நீர்த்துளியும் ஒன்றாக சங்கமித்த பிறகு அடையாளம் அற்றுப்போய் கடலாக மாறுகிறது. 600 கோடி மக்கள் கடல், மானுட சமுத்திரம். இந்த மானுட சமுத்திரத்தில் நீங்களும் நானும் தான். நமக்கு எது அடையாளம்? நம் மொழிதான் அடையாளம். நம்முடைய மொழிதான் நம்முடைய முகம். நம்முடைய மொழி பேசும் இனம்தான் நமக்கு வாய்க்க முகவரி. என் மொழியை நான் மறந்து என் இனத்தை நான் துறந்தால் நான் முகமற்றவனாக போகிறேன், முகவரியற்றவனாக போகிறேன், முண்டமாக இருக்கிறேன் என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். முகமுள்ளவர்களாக இருப்பது அவசியமா, முண்டமாக இருப்பது அவசியமா? நீங்கள் தான் முடிவுக்கு வர வேண்டும். உலகத்தில் நான் நண்பர்களே, நான் உலகம் முழுவதும் சென்றேன். எந்த நாட்டிலும் அவனவன் தாய்மொழியைத்தான் நேசிக்கிறான். ஒன்று உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆங்கிலம் படித்து விட்டால் அகிலத்தையே சுற்றி விடலாம். நடக்கவே நடக்காது. எங்கெல்லாம் வெள்ளைக்காரன் அடிமைப்படுத்தி ஆண்டான் அந்த மண்ணில் மட்டும்தான் ஆங்கிலம் இருக்கிறது. மறந்துவிடார்கள். ஐரோப்பா முழுவதும் ஆங்கிலம் கிடையாது. ஜெர்மனியில் கால் வைத்தால் ஜெர்மானிய மொழியில் தான் நாம் பேசுவான். இத்தாலியில் கால் வைத்தால் ரோம் மொழியில் தான் பேசுவான். பெல்ஜியத்தில் நுழைந்தால் பெல்ஜியம் பேசுவான். போலந்தில் போனால் போலிஷ் பேசுவான். மறந்தும் ஆங்கிலம் பேச மாட்டான். ஒன்று தெரியுமா உங்களுக்கு? இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கும் பிரிட்டனுடைய தலைநகராக இருக்கிற லண்டனுக்கும் இடையே 6000 மைல் தூரம் இருக்கிறது. ஆனால் நாம் ஆங்கிலத்தில் அடிமைகளாக இருக்கிறோம். நுனிநாட்டில் ஆங்கிலம் பேசினால் தான் அறிவாளி என்று கருதுகிறோம். ஏன் தமிழ் பேசுவதில்லை என்று கேட்டால் எல்லாம் உண்மைகள், என்னை ரணப்படுத்துகிற உண்மைகள். நேரடியாக என்னுடைய பெற்றோர்கள் இங்கிலாந்திலிருந்து இறக்குமதி ஆனது போல கொஞ்சம் யோசியுங்கள். உலகம் முழுவதும் நான் சென்றிருக்கிறேன். எவரும் அவன் தாய்மொழியில் தான் பேசுகிறார். பிரான்ஸ், இங்கிலாந்து இரண்டுக்கும் இடையில் இந்த நிலப்பரப்பை பிரிப்பது இங்கிலீஷ் சேனல் என்ற இங்கிலீஷ் கால்வாய். ஒரு கால்வாய் பிரிக்கிறது 2 நாட்டை. லண்டனில் நீங்கள் ரயில் ஏறினால் 2.5 மணி நேரத்திற்குள் பாரிஸுக்கு வந்துவிடலாம். 2.5 மணி நேரம். ஆனால் அந்த பாரிஸுக்குள் ஆங்கிலத்தை அவர்கள் விடவில்லை. 2.5 மணி நேரத்தில் நுழையக்கூடிய மண்ணில் ஆங்கிலத்திற்கு இடமில்லை. பிரெஞ்சு மொழிதான் இங்கே பேசுவார். இன்னொன்று தெரியுமா? பிரெஞ்சு மொழி எப்படி தூய்மையை பாதுகாத்துக் கொள்கிறது? ஒரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் தான். There is no ambiguity in that language at all. Ambiguity என்பதே கிடையாது. ஒரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் தான் அங்கே இருக்கிறது. அதனால் தான் இது சட்ட மொழியாக போற்றப்பட்டது. ஒரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் பிரெஞ்சு மொழியில் இருப்பதனால் நீண்ட நெடுங்காலம் இங்கிலாந்து நீதிமன்றங்களில் ஆங்கிலம் நீதிமொழியாக இல்லை, பிரெஞ்சு தான் நீதிமொழியாக இருக்கிறது. நீங்கள் எந்த நாட்டில் சென்று நரகமாகிவிடும் உங்கள் வாழ்வு. ஐரோப்பாவுக்கு போனால் ஒருவர் வாழ்க்கையிலிருந்து உங்களிடம் ஆங்கிலம் பேச மாட்டான். எங்கே ஆங்கிலம் பேசுவான் தெரியுமா? சர்வதேச விமான நிலையங்களில் ஆங்கிலம் பேசுவான். நட்சத்திர விடுதிகளில் தங்கினால் ஆங்கிலம் பேசுவான். காசு கொள்வது என்பதற்காக. தெருக்களில் நீங்கள் நடந்தால் அவன் மொழியைத்தான் பேசுவான். ஆனால் நாம் தான் என்று வெட்கமே இல்லாமல் அதுவும் கம்பீரமாக சொல்லுவோம். உடனே நம்முடைய பக்கத்தில் நண்பர் சொல்லி தமிழே தெரியாது, ஆங்கிலத்திலேயே படித்து, ஆங்கிலத்திலேயே சிந்தித்து, ஆங்கிலத்திலேயே மிகப்பெரிய அளவுக்கு கலைஞர்கள் அதை பெருமையாக சொல்றார். நண்பர்களை இந்த ஆங்கிலம் உங்கள் கையில் முழுவதும் உதவும். கணினி படிக்கிறீர்கள், கணினி துறையிலே இருக்கிற உங்களுக்கு சொல்கிறேன். கணினி துறையில் இருக்கிறீர்கள். இந்து பத்திரிகையில் சில காலங்களுக்கு முன் ஒருவர் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். என்னை ரொம்ப சிந்திக்க வைக்க வேண்டும். அவர் எழுதினார்,
இன்றைக்கு நீங்கள் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மெட்ராஸ், சென்னை, ஆந்திராவிலே இருக்கிற ஹைதராபாத், கர்நாடகத்திலே இருக்கிற பெங்களூர், இந்த மூன்றும் தான் இந்தியாவிலேயே மிக முக்கியமான கல்வி கேந்திரங்கள். இங்கிருந்து தான் ஏராளமாக அமெரிக்காவிலே உள்ளவனுக்கும் ஐரோப்பிய நாடுகளில் உள்ளவனுக்கும் நாம் வேலை செய்கிறோம். என்ன செய்கிறோம்னா, அவன் ஆரோக்கியம் கெடாமல் பகல் நேரத்தில் நமக்கு வேலையை கொடுக்கிறான். அவனுக்கு வேலை செய்வதற்காக நமக்கு அந்த நேரம் இரவாக இருக்கிற பொழுது நம் ஆரோக்கியம் அனைத்தையும் இழந்து அவனுக்கு வேலை செய்கிறோம். அவன் கொடுக்கிற கூலிக்கு அவன் பகலை உட்கார்ந்து கொண்டு உங்களிடம் வேலை தருகிறான். அவனுக்கு வாய்ப்பாக உங்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் இரவு முழுவதும் கண்பிடிக்க வேண்டும். இரவு முழுவதும் கண்பிடித்து நீங்கள் இப்பொழுது யோசியுங்கள், 40 வயதான எந்த கல்வித்துறையை சார்ந்த இளைஞனும் இளைஞனாகவே இல்லை. 40 வயது 80 வயது போல் தோன்றுகிறார். உலகத்தில் உள்ள அத்தனை வியாதிகளும் அவனுக்கு வந்து சேர்ந்து விடுகின்றன. ஏன்? அமெரிக்காவிலே உள்ளவனுக்காக அவன் தன்னை எடுத்துக் கொள்கிறான். ஒரு டாலருக்காக, ஒரு ஈரோவுக்காக, ஒரு பவுனுக்காக தன்னை அழித்துக் கொள்கிறான். யோசித்து பார்க்க வேண்டும். நீங்கள் இந்த இந்து பள்ளியில் ஒரு வரி எழுதினான். என்ன தெரியுமா? லட்சக்கணக்கானவர்களை இங்கே பொறியியல் துறையிலே இருந்து, கணினி துறையிலே இருந்து நாம் உருவாக்கிக் கொண்டே இருக்கிறோமே, எத்தனை பேர் புதிதாக கண்டெடுக்கிறார்கள். ஜெர்மானியில் புதிதாக கண்டெடுக்கிறார்கள், ஜப்பானியில் புதிதாக கண்டெடுக்கிறார்கள், பிரெஞ்சுக்காரன் புதிதாக கண்டெடுக்கிறார்கள், அமெரிக்கன் புதிதாக கண்டெடுக்கிறார்கள். யோசியுங்கள், எப்படி அவன் ஒவ்வொன்றையும் புதிதாக கண்டெடுக்கிறான். ஜெர்மானியன் ஜெர்மன் வழியாக படிக்கிறான், ஜப்பானியன் ஜப்பான் மொழி வழியாக படிக்கிறான், அமெரிக்கன் அவன் தாய்மொழியாக ஆங்கிலத்தின் மூலம் படிக்கிறான், பிரான்சில் உள்ளவன் அவன் தாய்மொழியாக பிரெஞ்சு மூலம் படிக்கிறான். அவன் தாய்மொழியின் மீது படிக்கக்கூடிய நாடு எதுவோ அந்த நாடு சாதனைகளை சிகரத்தில் கொண்டு விடுகிறது. நாம் என்ன செய்கிறோம்? நம் தாய்மொழியில் நாம் எழுதி படிப்பதில்லை. அதனால் தான் நாம் எழுதினார், we are producing only techno coolies, not technocrats. இந்த நிலை மைக்குக்கே கொடுக்கவே. யோசித்து பாருங்கள், இந்த ஒரு வரி, இந்த ஒரு வாசகத்தை யோசித்து பாருங்கள். we are producing only techno coolies, not technocrats. technocrats என்பவன் தொழில் விற்பனன், techno கூலி என்பவன் கூலிக்கு மாறுகிறான். எனவே நாம் கூலி பெறுகிறவர்களாக நாம் இன்றைக்கு உருப்பெற்றுக் கொண்டிருக்கிறோம், விற்பனர்களாக நாம் வளரவில்லை. காரணம், நம் தாய்மொழியின் மூலம் நாம் நம்முடைய கல்வியை கேட்டால் சொல்வார், என்ஜினியரிங் படிக்க வேண்டும் தமிழ் என்று சொல்கிறாரே, அதற்கான வார்த்தைகள் இருந்தால், சட்டம் படிப்பதற்கு தமிழ் வார்த்தைகள் இருந்தால், ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், இந்த தமிழ் வார்த்தை இல்லை என்றால் உலகத்தில் எந்த மொழியும் வார்த்தை இல்லை என்று. என் தாயின் கருவில் இருக்கிற பொழுது முதலாக நான் காது கொடுத்து கேட்ட மொழி அல்லவா அது. என் தாய் எனக்கு எவ்வளவு முக்கியம் அவ்வளவு முக்கியம் என் மொழி அல்லவா. எனக்கு தேடி தேடி படிக்கிறேன். இப்பொழுது ஒன்று சொல்கிறேன், பூ இருக்கிறது. இந்த மொழியில் நீங்கள் எதையும் கொண்டு வர முடியாது என்கிறீர்கள். பூ இருக்கிறது. ஆங்கிலத்தில் நீங்கள் என்ன சொல்றீர்கள்? ஃப்ளவர். அதே பூ வாடி உதிர்ந்து விடுகிறது, சரிகாடி விடுகிறது. ஆங்கிலத்தில் என்ன வார்த்தை தெரியுமா? ஃப்ளவர் என்கிற ஒற்றை சொல்லி பூவை சொல்லுகிற ஆங்கிலம் இன்னொரு ஒற்றை சொல்லி சரிவை பேச முடியவில்லை. சரிக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்வாங்க? எல்லோ ஃப்ளவர் என்று சொல்கிறாங்க. எல்லோ ஃப்ளவர் ரெண்டு பதத்தை சேர்த்து சொல்கிறார். ஆனால் என் தமிழ் எப்படி விளையாடு தெரியுமா? பூ, பூவை பற்றி பேசுகிறது. பருவம் பருவமாக பூ பூத்து கீழே விழுகிற வரை தமிழிலே வார்த்தை எப்படி தெரியுமா? அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வீ, செம்மல்,
7 பருவங்கள் ஒரு பூவுக்கு இருப்பதாக சொன்னது உலகத்திலேயே தமிழ் ஒன்றுதான். எந்த ஒரு நாட்டை வெறுமனே சொல்லவில்லை. உலகத்தின் பல நாடுகளுக்கு செல்கிற பொழுது நான் இப்படியெல்லாம் என் தமிழில் இருக்கிறது உங்கள் மொழி உண்டா என்று கேட்டு தெரிந்து இதை சொல்கிறேன். அருவாகிறது, அரும்பு மொட்டாகிறது, மொட்டு முகையாகிறது, முகை இன்னொன்று புரிந்து கொள்ளுங்கள். மலர் அலர் என்னடா 2 சொல்லை வைத்திருக்கிறார் என்று பார்த்தேன். மலர் என்றால் மலரும் இல்லை, அலர் என்றால் மலர்ந்து விட்டது. மலர்கிற பருவத்தில் அதற்கு பெயர் மலர். முற்றாக மலர்ந்து பூத்து சிரித்தால் அதற்கு பெயர் அலர். சரி, முற்றாக மலர்ந்த பிறகு வாடத் தொடங்கி விட்டால் அது வீ, வாடி உதிர்ந்து விட்டால் அது செம்மல். உண்டா உங்கள் பேர் எந்த மொழியிலாவது யோசியுங்கள். எனவே இந்த மொழியின் அழகு, நான் ஏராளமான சான்றுகளை வரிசையாக சொல்லிக் கொண்டே போக முடியும். ஆனால் என்னுடைய நேரத்தை நான் வெவ்வேறு செய்திகள் சொல்வதற்காக பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். எனவே நீங்கள் முன்பு இப்பொழுது உங்களிடம் ஒரு உறுதிமொழி கேட்க நான் வந்திருக்கிறேன். உங்களில் எத்தனை பேர் அம்மாவை அம்மா என்று சொல்வீர்கள், அப்பாவை அப்பா என்று சொல்வீர்கள்? எனக்கு அவசியம் தெரியவில்லை. மகிழ்ச்சி. ஒரு அற்புதமான கல்லூரியில் நின்று பேசுவதற்காக உண்மை நான் மகிழ்கிறேன். சென்னையில் எந்த கல்லூரியில் நான் இந்த கேள்வியை கேட்டாலும் ஒரு 10 பிள்ளைகள் தான் அம்மா அப்பா என்று சொல்வதாக, அதுவும் கொஞ்சம் வெட்கத்தோடு எழுந்து சொல்வார். மற்றவர்களெல்லாம் மம்மி டேடி. மதர் மம்மி ஆனால் மம்மி அன்பு அதிகரித்தால் மம்மா இருக்கிறார். ஃபாதர் டேடி ஆனால் டேடி மீது பாசம் பொங்கிவிட்டால் டேடா. மம் டேட் ஆடு மாடு பேசுகிற மொழி மாதிரி தான். சொல்றது மேன். வாட் மேன்? எல்லாம் மேன், மம், டேட். பிள்ளைகளே, நான் என் பிள்ளைகள் எனக்கு உள்ள பொறுப்பை விட கூடுதலான பொறுப்போடு உங்களிடம் பேச வேண்டும் என்று நினைப்பவன். ஏனென்றால் இங்கே இருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறார் அத்தனை பேரை விட வயது மூத்தவன் தான் எனக்கு பிள்ளை. இங்கே இருக்கிற அத்தனை பெண் பிள்ளைகளை விட வயது மூத்த பெண் தான் எனக்கு பெண்ணாக இருக்கிறார். எனவே நான் ஒரு தந்தை நிலையிலே இருந்து உங்களுக்கு நான் பொறுப்புடன் சொல்கிறேன். இப்பொழுது என்னுடைய பிள்ளைகள், எனக்கு ஒரு மகன் ஒரு மகள், அவர்கள் குழந்தையாக பேசத் தொடங்குகிற பொழுது நான் சொல்லியிருக்கேன், நீ அம்மாவை அம்மா என்று நான் சொல்ல வேண்டும், அப்பாவை அப்பா என்று நான் சொல்ல வேண்டும். காரணம் சொல்லாமல் சொல்லக்கூடாது. நான் விளக்கம் கொடுத்தேன், ஏன் நீ அம்மாவை அம்மா என்று சொல்ல, அப்பாவை அப்பா என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது நான் விளக்குகிறேன். இதை ஒவ்வொரு கல்வியிலும் நான் சொல்கிறேன், என் பிள்ளைகளும் சொல்கிறேன். இன்றைக்கு என் பிள்ளைகளை மறப்பதில்லை. என் பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அம்மா என்று தமிழை எடுத்துக்கொண்டு, தமிழில் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் உள்ளன? 230, 246, 247. உண்மையிலேயே நீங்கள் கிராம பகுதிகளிலிருந்து வந்திருப்பதனால் இன்னமும் கெட்டு போகாமல் இருக்கிறீர்கள். நீங்கள் நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற கல்லூரிகளில் போய் பேசினால் தமிழில் எத்தனை எழுத்துக்கள் உண்டு என்று கேட்டால் இஸ் இட் 240? அதை போல் ஆங்கிலத்தில் கேட்பார், இஸ் இட் 240? உடனே ஐ திங்க் இட் இஸ் 230. 247 எழுத்துட்டீங்க. சரி, நீங்கள் கூட அறிந்து வைத்திருக்கிறீர்கள். அதில் 1000 எழுத்துக்கள். நமக்கு 1000 வேண்டாம். அன்பும் அகிம்சையும் சமாதானம் சாந்தியும் தான் இந்த மண்ணில் வேண்டும். எந்த வடிவத்திலும் 1000 வேண்டாம். 1000 எழுத்தையாக மீதம் இருப்பது 246 எழுத்துக்கள். இந்த 246 எழுத்துக்களை நிறுத்தியிருப்பார்கள். உயிர் எழுத்து, மெய் எழுத்து, உயிர் மெய் எழுத்து. உயிர் எழுத்து எத்தனை? 12. மெய் எழுத்து 18. உயிர் மெய் எழுத்து 216. கொஞ்சம் பொருள் குறைந்து விட்டது, பரவாயில்லை. உயிரெழுத்து
12, மெய் எழுத்து 18, உயிர்மை எழுத்து 216. இதுதான் தமிழ் எழுத்துக்கள். இப்பொழுது நம்முடைய முப்பாட்டன் எப்படி யோசித்து ஒரு பதத்தை பயன்படுத்தி இருக்கிறார் என்று நினைக்கிற பொழுதே பெருமிதம் கொள்ள வேண்டும். அம்மா, அப்பா. அம்மாவின் முதல் எழுத்து அ, இடை எழுத்து இம், கடை எழுத்து மா. ஆ, இம், மா. அப்பா முதல் எழுத்து அ, இடை எழுத்து இம், கடை எழுத்து பா. என்ன தெரியுமா? முதல் எழுத்து உயிர் எழுத்து அ, இடை எழுத்து இம், மெய் எழுத்து, கடை எழுத்து மா, உயிர் மெய் எழுத்து. ஏன் இப்படி ஒவ்வொரு எழுத்தையும் சேர்த்து அம்மாவை உருவாக்கினான், அப்பாவை உருவாக்கினான்? நான் என் குழந்தைகளுக்கு சொன்னேன், அம்மா என்று சொல். ஏன் தெரியுமா? அம்மாவின் முதல் எழுத்து உயிர் எழுத்து ஆ. எதற்காக உயிர் எழுத்து ஆவை தான் தெரியுமா? உனக்கும் எனக்கும் உலகத்தில் உள்ள அனைவருக்கும் உயிர் கொடுப்பவள் தாய். தாய்தான் அனைவருக்கும் உயிர் கொடுக்கிறாள் என்பதை உணர்த்துவதற்காக தமிழ் முதலில் ஆ என்று சொன்னது. சரி, வெறும் உயிர் மட்டும் வெளியே வந்து பேய் போல் உலக முடியுமா? அசரியை போல் பேச முடியுமா? உயிர் உறைவதற்கு உடம்பு வேண்டும்.